நீங்க அதை ஒரு பேக் போன் ஆஃப் ப்ராஃபஸின்னு சொல்லலாம். வேதத்துல நிறைய ப்ராஃபஸிஸ் நாம பார்க்கிறோம். அதுல ஒரு முக்கியமான ஒரு ப்ராஃபஸி அப்படின்னு சொன்னா அது இந்த 9ஆம் அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கிறது. ஆக நம்முடைய நோக்கம் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல இருக்கக்கூடிய கஷ்டமான பகுதிகளை நிச்சயமா நாம புரிந்து கொள்ளணும். சில கதை வடிவிலான உள்ள சம்பவங்கள் அடிக்கடி நாம கேட்டவைகளை நாம அதிகமா சிந்திக்கல. சோ நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா 9ஆம் அதிகாரத்துல 70 வாரங்கள் பற்றிய தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதற்கு முன்னாடி சின்ன ஒரு முன்னுரையாக ஒரு 5ஆம் அதிகாரத்துல சில விஷயங்கள் நம்ம 4 வரைக்கும் அதிகார வடிவுல நாம பார்த்தோம். 5ஆம் அதிகாரத்துல நான் முன்னாடியே மேலோட்டமா அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி நாம பண்ணும் போதே இது எல்லாமே நாம சிந்திச்சிட்டோம். ஆனா 5ஆம் அதிகாரத்தை நீங்க தனித்துவமா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அதிகாரத்துல எப்படி பாபிலோன் அரசு அந்த கடைசி நாளை சந்தித்தது என்பதை குறித்து நம்ம வாசிக்க முடியும். உதாரணத்திற்கு நீங்க அங்க படிச்சுட்டே வரும்போது அங்க சம்பவம் இப்படியாக வருகிறது. பெல்சாசார் ஒரு அநாகரிகமான ஒரு விருந்தை என்ன செய்தான். அந்த விருந்துல நீங்க பாத்தீங்கன்னா 1000 அதிகாரிகள் இருந்தார்கள். ஒரு பெரிய ஒரு விருந்து ஏற்பாடு செய்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்த்தோம். அங்க மதுபானமானது அளவில்லாமல் கொடுக்கப்பட்டது. ஆக அவன் குடித்து கொண்டு இருக்கும் போதே நெபுகாத்நேச்சர் எருசலேமிலிருந்து கைப்பற்றி கொண்டு வந்த அந்த ஆலயத்தின் பாத்திரங்களின் மீது அவனுடைய எண்ணம் போனது. ஆக அதை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்யறான்னா கடலை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக அந்த பாத்திரத்தை குறித்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். பாபிலோனர்களுடைய கண்கள் அதிகமாக உறுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த பொருள். ஆக ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இருந்தது. ஆக நெபுகாத்நேச்சர் அதை கைப்பற்றின பிற்பாடு இப்பொழுது அது அவர்களுடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டிருந்தது. ஆக அதை இந்த பெல்சாசார் கொண்டு வரும்படி கட்டளை கொடுத்தான். ஆக இதன் அடிப்படையில அங்க நீங்க பாத்தீங்கன்னா அவைகள் கொண்டு வரப்பட்டது. பின்னர் நீங்க அதை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அவர்களுடைய அதிகாரிகள் மற்றும் இந்த பெல்சாசாருடைய மனைவி மற்றும் எல்லாருமே சேர்ந்து அதுல குடித்து வெறித்ததாக நாம பார்க்க முடியும். சோ இப்படிப்பட்ட காரியங்கள் அங்க நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் இது ஒரு தேவனை அவமதிக்கக்கூடிய ஒரு செயல் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போதே என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு மனிதனுடைய கை விரல்கள் தோன்றி அதாவது விளக்கு தண்டின் எதிரே உள்ள சுவரில் எழுத தொடங்கினது அப்படின்னு நீங்க பார்க்க முடியும். சோ அங்க எழுதின அந்த வார்த்தைகளை நீங்க பார்க்கும்போது அதை பார்த்த உடனே ராஜாவுடைய அதை அவன் கண்களால பார்க்க முடிந்தது ராஜாவுக்கு, பெல்சாசாருக்கு. இதை பார்த்த உடனே அவனுடைய முகம் ரொம்ப வெண்மையா மாறிட்டு அது மட்டும் இல்ல அவனுடைய முழங்கால்கள் நடுங்கினது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்க முடியும். அதோடு கூட ஆகல, அது அவனை என்ன செய்யுதுன்னு சொன்னா மிகுந்த அச்சத்திற்கு அல்லது ஒரு அச்சத்துல சரிந்து விழத்தக்க நிலைமையில அவனை அது மாற்றினதாக நாம பார்க்க முடியும். ஆக அந்த இதை கண்ட உடனே அவன் என்ன செய்தான்னா கூச்சலிட்டு மந்திரவாதிகள், ஜோதிடர்கள் மற்றும் அங்க இருந்ததான கல்தையர்கள் எல்லாரையும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டு இந்த எழுத்தை நீங்க என்ன செய்யணும், எங்களுக்கு விவரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டளை கொடுத்தான். அதை செய்பவர்களுக்கு நான் என்ன செய்வேன், பதவி உயர்வும் அதிகாரத்தில் 3ஆம் இடத்தையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. ஆக இந்த எழுத்தை குறித்த ஒரு கலக்கம் இருக்கும் பொழுது அங்கே ராணி ஒருவள் என்ன செய்யறான்னா இந்த சம்பவத்தை குறித்ததான காரியங்களுடைய விளக்கத்தை உங்களுக்கு தெரியணும்னா தானியேல் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். நீங்க பயப்பட வேண்டாம்னு சொல்லி தானியேலை அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆக இங்க தானியேல் அரசனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவனுக்கு ஒரு ஆஃபர் அவனுக்கு வைக்கப்படுது. நீ இதை சொன்னா உனக்கு நான் இதை செய்வேன். அப்ப தானியேல் அதை என்ன செய்யறாருன்னா உங்களுடைய பரிசுகள் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறத அவர் ரொம்ப திட்டவட்டமா சொல்றதை நீங்க பார்க்க முடியும். உங்க பரிசுகளை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், ஆனா நான் என்ன செய்ய போறேன், தேவனுடைய செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்க போறேன்னு சொல்லி அறிவிக்கிறார். ஆக இங்க நீங்க பாத்தீங்கன்னா அறிவிக்கும் பொழுது தேவனை பற்றி செய்தியை சொல்லும் பொழுது அவர் அங்க இவனை கண்டிக்கிறதையும் நீங்க பார்க்க முடியும். எப்படி கண்டிக்கிறாருன்னு சொன்னா பெல்சாசாருக்கு சில விஷயங்களை நினைவு கூட்டுகிறார். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா உயர்ந்த தேவன், உன்னத தேவன் நெபுகாத்நேச்சருக்கு இந்த அரசை கொடுத்தார். ஆக இந்த ராஜ்யத்தையும் இந்த மகிமையையும் தேவன் ஒருவரே கொடுத்தார் என்பதை நினைப்பூட்டிட்டு அடுத்ததான் அவர் சில விஷயங்களை ஞாபகப்படுத்துறாரு. அவன் அகந்தை கொண்ட போது தேவன் அவன் என்ன செய்தார்னா தண்டித்தார். தண்டித்தது மட்டும் கிடையாது, ராஜ்ய பாரங்களை அவர் என்ன செய்யறாருன்னா அவனுடைய கைகள் இருந்து அந்த ஷார்ட் டைம் பீரியட் அதாவது டிசிப்ளின் பண்ணதாக நாம பார்க்க முடியும். அப்ப இதெல்லாம் சொல்லிட்டு தானியேல் சொல்றாரு, இதெல்லாம் நீ அறிந்திருந்தும் நீ தாழ்மை அடையவில்லை அப்படிங்கிறத அவர் சுட்டி காண்பிக்கிறார்.
சொல்லிய பிற்பாடு அங்கே எழுதப்பட்ட செய்திகளை சொல்ல தொடங்கினார். எப்படின்னா, முதலாவது அவர் சொன்னது என்னன்னா, இது நீ பரலோகத்தின் தேவனை நீ எதிர்க்கிறாய், அது மட்டும் இல்ல, நீங்க புனித பாத்திரம், அதாவது தேவாலயத்தினுடைய பாத்திரங்களை நீ என்ன செய்யற, தவறாக பயன்படுத்தின, அதையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் உயிரற்ற இந்த சிலைகளை நீ என்ன செய்யற, ரொம்ப புகழ்ந்து பாடுறன்னு சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு அந்த எழுதின அந்த வார்த்தையினுடைய சொல்றாரு. அந்த 5ஆம் அதிகாரத்துல மிக தெளிவா அதை குறித்து விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க பார்க்கலாம். ரொம்ப குழப்பமான ஒரு அதிகாரம் கிடையாது. அங்கே மேனே மேனே தெக்கேல் பார்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்திருக்கிறது நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த வார்த்தை அதுலயே அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேனே என்று சொன்னால் தேவன் உன் நாட்களை எண்ணினார், அவை முடிந்து விட்டன அப்படிங்கிறத சொல்றாரு. இரண்டாவது, தெக்கேல் என்று சொன்னால் தேவனின் தராசில் நீ இடையிடப்பட்டாய். அப்போ அவருடைய தராசுல அவனை அளந்து பார்க்கும் பொழுது இன்னும் நீங்க வாண்டிங்ல இருக்க அப்படிங்கிறதே அவர் என்ன செய்யறாரு, குறைவாக இருக்கிறத அவர் காண்பிக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்புறம் பார்சின் அப்படிங்கிற வார்த்தையை நாம பார்க்கும்போது அது உன் ராஜ்யம் பிளக்கப்பட்டு மீதியர் மற்றும் பாரசீகருடைய கைகளுக்கு கொடுக்கப்படும் என்பதையும் அங்க சொல்லப்படும். இதுல எந்த மாற்றும் கிடையாது, இதுதான் இறுதியான தீர்ப்பு என்பதை சொன்னார். ஆக இதை நாம வரலாற்று வடிவுல எப்படி இது நடந்தது என்பதையும் நாம் சிந்தித்தோம். அன்று இரவே இந்த சம்பவம், துயரமான ஒரு சம்பவம் வந்தது. ஆனா இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் பெல்சாசார் செய்ததுதான் ரொம்ப துயரமான ஒரு விஷயம். அவன் என்ன செய்தான்னு சொன்னா, மனம் திரும்பல, தானியேலுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தான். அவனிடத்துல மனம் திரும்புதல் காணப்படவில்லை. இதே மாதிரிதான் நெபுகாத்நேச்சரும் செய்ததா நாம பார்க்க முடியும். முதல் சம்பவம், முதல் விளக்கத்தை கொடுக்கும் போது தானியேல் கொடுத்த அந்த விளக்கத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவன் என்ன செய்தானா, இவர்களை புகழ்ந்தானே தவிர அவன் என்ன செய்யலன்னா ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு மனம் இல்லை. இங்கேயும் நீங்க பார்க்கும் பொழுது அதே விஷயம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக அன்று இரவே ராஜ்யமானது கைப்பற்றப்பட்டதாக 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். அந்த பேரரசு விழுந்தது. தரியு ராஜா 62 வயதா இருக்கும் பொழுது அங்கே அரசனாக வருகிறதை நாம் பார்க்கலாம். ஒரே இரவில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் விழுந்து போனதாக நாம பார்க்கலாம். ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், இந்த 5ஆம் அதிகாரத்தை அநேகர் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஓகேங்களா? சோ அநேகர், அதாவது இப்ப இல்லைங்க, ஒரு காலகட்டத்துல இந்த 5ஆம் அதிகாரத்தை அநேகர் கேலி செய்த நாட்கள் உண்டு. எப்படின்னா, இதுல நடக்கிற சம்பவங்களை நீங்க பாத்தீங்கன்னா நம்புற மாதிரியா இருக்கு, உங்களுக்கே தோணும் இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு, ஓவர் நைட்ல இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்றத ஏதோ ஒரு கட்டுக்கதை மாதிரி இருக்கிறது அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு பலருடைய மத்தியில ஒரு கேலியாகவே இந்த அதிகாரம் பார்க்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனா தொல்லியல், அந்த அகழ்வாராய்ச்சி இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது, தொல்லியல் கண்டுபிடிப்புகளை நீங்க பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இந்த பெல்சாசார் என்பவன் உண்மையான மனிதர் என்பதை நிரூபித்தார்கள். அது மட்டும் கிடையாது, அவன் இணையரசனாக செயல்பட்டதையும் வரலாறு என்ன செய்யுதுன்னு சொன்னா உறுதிப்படுத்துகிறது. அதோடு கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த 3ஆம் அதிகாரி என்கிற வார்த்தையும் துல்லியமா அவங்க என்ன செய்யறாங்கன்னா இருந்ததாக சொல்லுகிறார்கள். ஆக இதன் அடிப்படையில இந்த வேத வசனங்கள், அதாவது இந்த அதிகாரம் 5 உறுதியானது, இது ஒரு கட்டுக்கதை கிடையாது என்பதை நாம் என்ன செய்ய முடியும்னு சொன்னா அறிந்து கொள்ள முடியும் என்பதை நாம மனதில் நிறுத்திக் கொள்ளணும். ஆக இங்கிருந்து பல பாடங்களை நீங்க கற்றுக்கொள்ள முடியும். சோ அதை நான் உங்களிடத்துல விட்டு விடுறேன். சோ அதை தொடர்ந்து நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இது 5ஆம் அதிகாரத்தினோட சுருக்கமான ஒரு விளக்கம். இப்ப நாம நேரம் 9ஆம் அதிகாரத்துக்கு போக போறோம். 9ஆம் அதிகாரம் நான் சொன்ன வண்ணமாக இந்த இடம் கொஞ்சம் குழப்பமான ஒரு பகுதி. நான் மெதுவாக பேச விரும்புறேன். நீங்க தயவு செய்து என்ன செய்யுங்க, நல்லா கவனிங்க. சில கேள்விகள் நானே எழுப்பி அதற்கான பதிலும் கொடுக்க விரும்புகிறேன். அதையும் தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்குமானால் நீங்க என்ன செய்யலாம், மெசேஜ் அனுப்பலாம். அது உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னு சொன்னா 70 வாரம், அந்த 70 வீக்ஸ் ஆஃப் டேனியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே உங்களுடைய கவனங்களை 9ஆம் அதிகாரத்துக்கு நேராக வந்தீங்கன்னா முதல் 3 வசனங்கள். கல்தையருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாசுவேருவின் புத்திரரான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி அப்படின்னு வாசிக்கிறேன். சோ இந்த அதிகாரத்தினுடைய தொடக்கத்தை நீங்க பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட 68 வருடங்கள், அதாவது இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக தானியேலும் அவனுடைய கூட்டத்தாரும் இஸ்ரவேலிலிருந்து பாபிலோனுக்கு வந்து கிட்டத்தட்ட 68 வருடங்கள் ஆகிறது.
இன்னும் 2 வருடங்கள் தான் இருக்குதுன்னு நான் முன்னாடியே சொன்னேன். அந்த 2 வருடங்களுக்கு பிற்பாடு தன்னுடைய ஜனங்களுக்கு என்ன நடக்க போகிறது என்கிற கேள்வி இவருக்கு இருந்துச்சு. அப்ப அதன் அடிப்படையில் அவர் என்ன செய்யறாருன்னா, தேவனை நோக்கி தன்னை ஆயத்தப்படுத்துகிறார், ஜெபத்திலே தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். ஆக அங்க அந்த 3 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. முன்பதாகவே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக, அதாவது உங்களுக்கு இதனுடைய விளக்கம் தெரியணும்னு சொன்னா எரேமியா 25ஆம் அதிகாரத்தையும் அதனுடைய 29ஆம் அதிகாரத்தையும் நீங்க பொறுமையா படித்து பாருங்க. ஆக இந்த 2 அதிகாரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா 70 வருடங்கள் இந்த பாபிலோனியர்கள் இஸ்ரவேலர்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருப்பார்கள் என்பதை எரேமியா தீர்க்கதரிசி முன்பதாகவே சொல்லியிருக்கிறார். ஆக இதன் அடிப்படையில இன்னும் 2 வருடங்கள் தான் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆக இங்க தானியேல் என்ன செய்ய விரும்புறாருன்னு சொன்னா, தன்னுடைய ஜனங்களுக்கு என்ன நடக்கும் என்கிற கேள்வியோடு கூட கர்த்தர் சமூகத்துக்கு வராரு. இப்ப அதனுடைய அடிப்படையில ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும் பொழுது கபிரியேல் தூதன் என்ன செய்யறான்னா, இவருக்கு ஜெபத்தின் அடிப்படையில, அவர் வேண்டிக் கொண்டதின் அடிப்படையில, தன்னுடைய சிநேகிதன் கேட்டுக்கொண்டதை வெளிப்படுத்துவதற்காக நாம வாசிச்சிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு நான் என்ன செய்ய போறோம்னு சொல்லி வெளிப்படுத்தாமல் இருப்பேனோ அப்படின்னு சொன்ன தேவன் இங்க தானியேலுக்கு என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர்களை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை, அவர்களை குறித்ததான திட்டத்தை இங்க வெளிப்படுத்துறார். இப்போ இதுல நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா 24வது வசனத்துல இருந்து 27வது வசனம் வரைக்கும் நீங்க படிக்கும் பொழுது இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். 24லிருந்து 27 வரை உள்ள வசனங்கள் நான் படிக்கிறேன். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. ஜெபத்திற்கான பதில் இங்கே கொடுக்கப்படுகிறது. உன்னுடைய ஜனத்திற்கு 70 வாரங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் குறிக்கப்பட்டிருக்கிறத முன்னாடி அவர் லிஸ்ட் போடுறத நீங்க பார்க்கலாம். அதற்கு முன்னாடி சில விஷயங்களை நாம புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு அநேகர் தவறாக இந்த வசனங்களை புரிந்து கொள்வார்கள். இந்த 70 வாரங்கள் யாருக்கு என்பதை அந்த வசனத்திலிருந்து நமக்கு நல்லாவே தெரியுது. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 24வது வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு இந்த 70 வாரம் என்பதை இந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உன் ஜனத்துக்காக அப்படின்னு வாசிக்கும் போது தானியேலுக்கு ஜெபத்தின் பதில் கொடுக்கப்படுது. அப்போ தானியேலுடைய ஜனத்திற்காக, அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள். ஓகே, தெரியுது. 2வது, உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும். உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் சொன்னா எருசலேம் நகரத்தை அது சுட்டி காண்பிக்கிறது. ஆக இங்க நீங்க இந்த 2ல இருந்து என்ன செய்யலாம்னு சொன்னா, இது யூதர்களுக்கு உரிய ஒரு காலம். ஓகேங்களா? சோ இந்த உபத்திரவ காலத்துல விசுவாசிகள் திருச்சபை கடந்து செல்லாது என்பதை இதுல இருந்து நீங்க கற்றுக்கொள்ள முடியும். ஆக இது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம், யூதர்களுடைய வாழ்க்கைக்கு வைத்திருக்கக்கூடிய திட்டம். ஆக உன் ஜனமும், அது மட்டும் இல்லாம உன் பரிசுத்த நகரத்திற்காக சொல்லும் போது தானியேலுடைய நகரத்தையும் தானியேலுடைய ஜனங்களுக்காக இது சொல்லப்படக்கூடிய ஒரு 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 வெளிப்பாடாக இருக்கிறது. ஏன்னா தானியேலுடைய கேள்வி என்னன்னா, என்னுடைய ஜனங்கள் இதற்கப்புறம் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு என்ன எதிர்காலம் இருக்குன்னு கேட்கிறாங்க. அப்ப இது அப்படியே மனதுல வச்சுட்டு, ஏன் இந்த 70 வாரம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, ஏன் இந்த 70 வாரம் அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா, இங்க 24வது வசனத்துல 6 விஷயங்கள் சொல்லப்படுது. 6 விஷயங்கள் 24வது வசனத்துல சொல்லப்படுது. நம்பர் 1, மீறுதலை தவிர்க்கிறதற்கும். நம்பர் 1, மீறுதலை தவிர்க்கிறதற்கும். நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, பாவங்களை தொலைக்கிறதற்கும். நம்பர் 3, அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும். நம்பர் 4 என்னன்னா, நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும். நம்பர் 5 என்னன்னா, தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும். 6வது, மகா பரிசுத்தம் உள்ளவரை பரிசுத்தம் பண்ணுகிறதற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். இத சொல்லிய பிற்பாடுதான் யாருக்குன்னு சொல்றாரு. இப்போ இந்த 6 காரியங்கள் இந்த 70 வாரங்களை குறித்த வெளிப்பாட்டுல உள்ளடக்கக்கூடியதை நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த 6 காரியங்கள் நடக்க வேண்டுமானால்
இந்த 6 காரியங்கள் நடப்பதற்கு முன்னாடி இந்த 70 வாரங்கள் முடிந்திருக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்ப இந்த 70 வாரங்கள் இந்த 6 காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி முடிந்திருக்கணும். அதுதான் இந்த வசனத்துல இருந்து கற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த 6 காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி 70 வாரம் முடிந்திருக்கணும்னு சொன்னா நமக்கு இப்ப கேள்வி வரும், இந்த 6 காரியங்கள் எப்ப நடக்கும்? அடுத்த கேள்வி நியாயமா நமக்கு வர்றது என்னது? இந்த 6 காரியங்கள் எப்ப நடக்கும்? இந்த 6 காரியம் சொன்னா மீறுதல்களை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை பரிசுத்தம் பண்ணுகிறதற்கும் ஆக இந்த 6 காரியங்கள் எப்போது நடக்கும் அப்படிங்கிற கேள்வி அடுத்தது நமக்கு வரும். சோ வேதத்தினுடைய அடிப்படையில நீங்க சிந்திக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பகிரங்க வருகை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பகிரங்க வருகை அப்படின்னு நாம சொல்லுவோம். இந்த பகிரங்க வருகை அதாவது சபை எடுத்து கொள்ளப்பட்டு பரலோகத்திற்கு போய்விடுகிறது. 7 வருடங்கள் சபை பரலோகத்தில் இருக்கிறது. பூமியில இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 7 வருடங்களுக்கு பின்பு கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன் நடைபெறக்கூடிய அந்த விசுவாசிகளின் நியாய தீர்ப்பு, விசுவாசிகளுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கு, அது நமக்கு தெரியும். விசுவாசிகளின் நியாய தீர்ப்பு, அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த கல்யாணம், இதெல்லாமே நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கும் போது இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி ஆகும். நான் மேலோட்டமா நான் சொல்றேன். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், அதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முடிசூட்டு விழா, இவைகள் எல்லாமே நடந்து மனவாட்டியாகிய சபையோடு கூட அவர் என்ன செய்வார்னா பூமிக்கு வருவார். ஓகேங்களா? நான் மறுபடியும் சொல்றேன் இந்த ஆர்டரை. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு போய்விடுகிறது. 7 வருடங்கள் சபை பரலோகத்தில் இருக்கிறது. அந்த சமயத்துல பூமியில அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்கிறான். அந்த 7 வருடம் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி, அந்த 7 வருடத்திற்கு பின் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன் நடைபெறுகிற அந்த விசுவாசின் நியாய தீர்ப்பு, அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம், அப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த முடிசூட்டு விழா. நாம முன்னாடியே பார்த்தோம். இந்த முடிசூட்டு விழா 9ஆம் இந்த 7ஆம் அதிகாரத்துல நாம 8ஆம் அதிகாரத்துல படிச்சுட்டு இருக்கும்போது நான் முன்னாடியே சொன்னேன். இந்த முடிசூட்டு விழாவை குறித்து நான் சொன்னேன். தானியேல் 8ஆம் அதிகாரத்துல 9-10 வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 4:5 சுருக்கமாக இருக்கிறது நான் முன்னாடியே சொன்னேன். சோ 4:5 என்ன நடக்க போகுதுன்னா அங்க கிறிஸ்துவுக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னா முடிசூட்டு விழா. அவர் அரசராக அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு முன்பாக அவர் ராஜாவாக அங்கே முடிசூட்டப்படுகிறதை குறித்ததான விஷயங்களை நாம பார்த்தோம். ஆக இது எல்லாமே நடந்து கல்யாணம் முடிந்து அதுக்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முடிசூட்டு விழா நடந்து இவைகள் எல்லாம் நடந்து மனவாட்டியாகிய சபையோட கிறிஸ்து என்ன செய்வாராம்? பூமிக்கு வரும்போது இந்த வருகையின் போது அதை தொடர்ந்து நம்ம என்ன நடக்கும்னு சொன்னா 1000 வருட அரசாட்சி நடக்கிறத நீங்க பார்க்கலாம். சோ இதுல சொல்லப்பட்டிருக்கிற 6 காரியங்களும் இந்த 1000 வருட அரசாட்சியில நடைபெறும். புரியுதுங்களா? சோ இங்க நாம பார்க்கக்கூடிய இந்த 6 காரியங்களும் 1000 வருட அரசாட்சியில் நடைபெறும். அப்போ அதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த 70 வாரம் முடிந்த பிற்பாடுதான் இந்த 6 காரியங்கள் நடக்கும். அப்ப இந்த 6 காரியங்கள் நடப்பதற்கு முன்னாடி 70 வாரம் முடிந்திருக்க வேண்டும் நான் முன்னாடியே சொன்னேன். அப்ப 1000 வருட அரசாட்சியில இந்த 6 காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயத்தை நீங்க பாருங்க. மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும். இந்த 3 விஷயத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, யாருடைய மீறுதலை தவிர்க்கிறதற்கு, 2வது யாருடைய பாவங்களை தொலைக்கிறதற்கு, 3வது கேள்வி யாருடைய அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கு. இந்த கேள்வி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா 24வது வசனத்தின் அடிப்படையில இது யூதர்களுடைய பாவத்தை நிவர்த்தி தொலைக்கிறதற்கும், யூதர்களுடைய மீறுதலை தவிர்க்கிறதற்கும், யூதர்களுடைய அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் என்கிற பதில் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அப்படிதான் நாம பொருள் எடுக்க முடியும். ஏன்னா அந்த வசனத்தின் அடிப்படையில யூதர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதுனால நம்ம எடுக்க முடியும். அப்ப அப்படின்னு சொன்னா அப்ப எல்லா யூதர்களுடைய பாவமும் ஒரு நாள் என்ன செய்யும்? மன்னிக்கப்படும் என்பதை இதுல இருந்து நீங்க புரிந்து கொள்ளலாம். எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இது நான் சும்மா சொல்லல. அவருடைய 2ஆம் வருகையில எல்லா யூதனுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்கிறத நாம எங்க படிக்கலாம்னு சொன்னா, அப்படியே ரோமர் 11ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, ரோமர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 25, 26 வசனங்கள்ல இந்த சம்பவத்தை நீங்க பார்க்க முடியும். ரோமர் 11ஆம் அதிகாரம்
அதனுடைய 26, 25 மற்றும் 26வது வசனங்கள். இந்த பிரகாரமாக இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. அப்ப இங்க ரோமர் 11ஆம் அதிகாரத்துல 25வது வசனம், அதாவது 26வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு மீறுதலை தவிர்க்க வேண்டும், பாவங்கள் தொலைக்கிறதற்கு அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணணும். அப்போ இந்த சம்பவம் நடக்கும் என்பதை சொல்லியிருக்கு. இது எப்போ நடக்கும்? சியோனிலிருந்து அவர் வரும் பொழுது அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். அப்ப இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 3 விஷயமும் எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நடந்ததுக்கு அப்புறம் தான், அதாவது ஃபர்ஸ்ட் 3 விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் 4வது விஷயம் நடக்கும். அந்த 4வது விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 5வது விஷயம். ஓகேங்களா? 5வது விஷயத்த நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, 5வது விஷயம் என்ன? தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும். அப்படின்னா இங்க நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 5வது விஷயம் என்னன்னா, தீர்க்க தரிசனங்களை என்ன செய்யுமா? முத்திரிக்கப்படும், அதாவது சீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஏன் இது முத்திரிக்கப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலர்களை குறித்த எல்லா தீர்க்க தரிசனமும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொன்னா இதோட முடிஞ்சிடும். மொத்தமுமே அவர்களை குறித்ததான எல்லா திட்டவட்டங்களும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? முடிச்சிருவாரு. அப்ப அங்க நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தீர்க்க தரிசனங்களுக்கு 5வது காரியத்திற்கு இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா 5வது காரியத்துக்கு அவசியம் இல்லை தீர்க்க தரிசனங்கள். இப்ப இந்த 4 காரியங்களும் நிறைவேறிச்சுன்னா 5வது காரியம் சொல்றாரு, தரிசனங்களும் தீர்க்க தரிசனங்களும் முத்திரிக்கப்படும். அப்படின்னா சீல்டு அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க வந்து அடுத்தது எதிர்பார்க்க முடியும். ஏன்னா யூதர்களுக்கு குறித்த எல்லா திட்டவட்டங்களையும் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? அவர் வந்து செய்து முடிச்சுட்டார். அவங்களுடைய பிளானையும் முடிச்சுட்டார். அப்படிங்கிறத நீங்க இங்க பார்க்கலாம். அடுத்தது 6வது விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா, மகா பரிசுத்தம் உள்ளவரை அப்படின்னு வாசிக்கிறோம். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வாக்கியம் மகா பரிசுத்தம் உள்ளவரை அதை வந்து நீங்க அப்படி மொழிபெயர்க்காமல் பரிசுத்தம் உள்ளதைன்னு மொழிபெயர்க்கிறது சிறந்த மொழிபெயர்ப்புன்னு சொல்றாங்க வேத வல்லுநர்கள். அதாவது அதை நீங்க மகா பரிசுத்தம் உள்ளவரை அப்படின்னு சொல்றதை விட அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், மகா பரிசுத்தம் உள்ளதை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அதுவும் இல்லாம மகா பரிசுத்தம் உள்ளவர்ன்னு சொல்லும்போது அது ஒரு தவறான மொழிபெயர்ப்புன்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க மகா பரிசுத்தம் உள்ளதுன்னு சொல்லப்படுறது, அதாவது பரிசுத்தம் உள்ளவர்ன்னு நான் சொல்லல, பரிசுத்தம் உள்ளதுன்னு சொல்றேன். சரியான ஒரு விதத்துல சொல்லணும்னு சொன்னா, அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகா பரிசுத்தம் உள்ளது, கடைசி பகுதி, மகா பரிசுத்தம் உள்ளதை பரிசுத்தம் பண்ணுகிறதற்கு. அப்ப இப்ப கேள்வி வரும், இதுனா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னு சொன்னா, ஏன் இது இப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, 1000 வருட அரசாட்சியில அன்றைக்கு என்ன நடக்குன்னு சொன்னா, ஒரு ஆலயம் கட்டப்பட போகிறதை குறிக்கிறது. ஓகேங்களா? இந்த 1000 வருட அரசாட்சியில ஒரு ஆலயம் கட்டப்பட போகிறது தான் இது குறிக்கிறது. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, யூதர்களுக்குன்னு ஒரு ஆலயம் கிடையாது. இப்போ யூதர்களுக்கு ஆலயம் கிடையாது. அதே சமயத்துல இந்த 1000 வருட அரசாட்சியில பூமியில் ஒரு தேவாலயம் கட்டப்படும். பூமியில் ஒரு தேவாலயம் கட்டப்படும். இன்றைக்கு யூதர்களுக்கு இல்ல. ஆனா சீக்கிரமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அந்தி கிறிஸ்துனுடைய முழு சம்பவத்தோடு கூட இந்த பூமியில யூதர்களுக்கு என்று சொல்லி ஒரு ஆலயம் கட்டி முடிக்கப்படும். அதாவது கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த ஆலயத்துல கட்டுவதற்கு முழு ஒத்துழைப்பை யார் கொடுப்பான்னா, அந்தி கிறிஸ்து நல்லா கொடுப்பான். இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்தி கிறிஸ்துனுடைய சுயரூபம் இஸ்ரவேலர்களுக்கு வெளிப்படும். இந்த அந்தி கிறிஸ்து என்ன செய்ய போறான்னு சொன்னா, என்னை நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லுவான். என்னை நீங்க ஆராதிக்கணும்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, தேவாலயத்துல உட்கார்ந்து இருந்துட்டு என்னை தான் நீங்க எல்லாரும் என்ன செய்யணும், இனிமேல் வழிபடணும் அப்படிங்கிற கட்டளையும் கொடுப்பான். அப்ப இதுவரைக்கும் யூதர்கள் இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஒத்துழைப்போடு கூட எண்ணும் போது ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இப்போ என்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்ற ஒரு சூழல் வரும்போது அது தவறு என்பதை அந்த நேரத்தில் அவர்கள் உணர்ந்து கொள்வார். ஆக யூதர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இவன் தவறானவன் என்பதை உணர்ந்து கொண்டு இதை மறுக்கும் பொழுது அந்தி கிறிஸ்து தன்னுடைய எல்லா யுக்திகளை என்ன செய்வான், கையாளுவான். அவர்களுக்கு மகா உபத்திரவம் அந்த நேரத்துல வர போகிறதை நீங்க என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். ஆக அந்த நேரத்துல என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த முத்திரையை தரிக்கும்படி அவன் சொல்லுவான். இந்த சமயத்துலதான் சொல்லுவான். இந்த ஆலயம் கட்டி முடித்த பிற்பாடு அவன் தன்னை நமஸ்கரிக்கும்படி சொல்லுற சமயத்துல
அந்த முத்திரையை குறித்தெல்லாம் நாம வாசிக்கிறோம். இந்த முத்திரையை அவங்க எல்லாரும் என்ன செய்யணும்னு சொன்னா தரித்து கொள்ளணும். இது அவங்க எல்லாருமே செய்ய மாட்டேன்னு சொல்லி மறுப்பாங்க. யூதர்கள் அதை எதிர்ப்பாங்க. எதிர்த்த உடனே தன்னுடைய இராணுவத்தை அவன் என்ன செய்வான்னு சொன்னா கட்டவிழ்த்து விட்டு அவர்களுக்கு மகா உபத்திரவத்தையும் கஷ்டத்தையும் கொடுமையும் அவர்கள் சந்திக்கும் அளவுல அவங்களுக்கு செய்யப்படும். ஆக இதைத்தான் நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னு சொன்னா மகா உபத்திரவ காலம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம். ஆக அப்போ அங்க இருந்ததான அந்த டெம்பிளும் அந்த ஆலயமும் இடிக்கப்படும். நான் முன்னாடியே சொன்னேன், இந்த பரிசுத்தம் உள்ளதை பரிசுத்தமாக்குறது எப்ப நடக்குன்னா 1000 வருட அரசாட்சியில ஒரு ஆலயம் கட்டப்படும் சொன்னேன். ஆனா இப்ப ஆலயம் இல்ல. இதே மாதிரி இன்னொரு ஆலயத்தை யூதர்கள் அந்தி கிறிஸ்துவ ஒத்துழைப்போடு கூட இன்னொரு ஆலயத்தை பூமியில கட்டவும் செய்வார்கள். ஆனா அந்த ஆலயம் கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்னு சொன்னா நல்லவனை போல அவர்களுக்கு எல்லாம் உடன்பட்டு எல்லாமே செய்வான். ஆனா எல்லாம் செய்து முடித்ததுக்கு அப்புறம் தன்னையே தெய்வமாக உள்ளே நிறுத்தி கொண்டு என்னை வணங்க வேண்டும்னு சொல்லுவான். தான் சொல்லக்கூடிய எல்லா கட்டளைகளுக்கும் செவி கொடுக்கணும்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம முத்திரைகளை என்ன செய்யணும்னு சொன்னா தரிப்பித்துக் கொள்ளணும்னு சொல்லுவான். இப்படி அடையாளங்கள் எல்லாமே சொல்லும் போது அவருடைய கண்கள் திறக்கப்படும். ஐயோ, நாம மெஸ்ஸியா நாம எதிர்பார்த்திருந்த விஷயம் இது இல்லை. ஆலயத்துல இவன் இப்படி சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற உணர்வு அவங்க எதிர்ப்பாங்க. எதிர்க்கும் பொழுதுதான் அந்தி கிறிஸ்து தன்னுடைய அந்த இராணுவத்தை அவிழ்த்து விட்டு அவர்கள் எல்லாத்தையும் கொடுமை செய்வார். ஆக இது நடக்கும். ஆக அவங்க கட்டின அந்த ஆலயமும் என்ன செய்யும் சொன்னா இடிக்கப்படும். அப்போ இங்க இந்த வசனம் சொல்லக்கூடியது எதை குறிக்குதுன்னு சொன்னா பூமியில இருக்கும்போது அப்ப கட்டின ஆலயத்தை இது குறிக்கல, இருந்த ஆலயத்தை குறிக்கல. 1000 வருட அரசாட்சியில கட்டப்பட போகிற இந்த ஆலயத்தை குறித்துதான் நாம இங்க வாசிக்கிறோம். ஆக அந்த ஆலயம், அதாவது இந்த பூமியில அந்தி கிறிஸ்துவின் மூலமா ஒத்துழைப்போடு கட்டின அந்த ஆலயம் இடிக்கப்படும். பின்பு அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த ராஜ்யமும் அவனுடைய அந்த ஆட்சி 7 வருடம் முடிஞ்சு அவனை ஆண்டவர் என்ன செய்வாருன்னு சொன்னா அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியையும் நரகத்துல தள்ளி விடுவாரு. அதை தொடர்ந்து என்ன நடக்குன்னு சொன்னா சாத்தான பாதாளத்துல தள்ளி முத்திரை போட்டு விட்டு தன் 1000 வருட அரசாட்சி என்ன செய்வாராம் ஆரம்பிப்பார். ஆக அந்த 1000 வருட அரசாட்சியில தான் ஒரு ஆலயம் கட்டப்படும். ஆக இங்க சொல்லப்பட்டிருக்கிற 6வது காரியம் என்னன்னு சொன்னா மகா பரிசுத்தம் உள்ளவரை பரிசுத்தம் பண்ணுகிறதற்கு, மகா பரிசுத்தம் உள்ளவரைன்னு சொல்லக்கூடாது, அதை மகா பரிசுத்தம் உள்ளதை அப்படின்னு சொல்லலாம். அது ஆலயத்தை குறிக்கிறது. ஆக இது 1000 வருட அரசாட்சியில் கட்டப்பட போகிற ஆலயத்தை இது குறிக்கிறது. இப்ப இதை குறிச்சு உங்களுக்கு தெளிவான விளக்கம் வேணும்னா உங்களுடைய வேதாகமத்துல எசேக்கியேலின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்திலிருந்து 48வது அதிகாரம் வரைக்கும் பொறுமையா நீங்க வீட்டுல இருக்கும் போது என்ன செய்யுங்க, எடுத்து படித்து பாருங்க. அங்க 1000 வருட அரசாட்சியில கட்டப்பட போகிற அந்த ஆலயத்தை குறித்ததான காரியங்கள் எல்லாமே அங்க டீட்டெயிலா சொல்லியிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அந்த ஆலயத்தை குறித்தும் அங்கே செய்ய இருக்கிற பலிகளை குறித்தும் எசேக்கியேல் 40ஆம் அதிகாரத்திலிருந்து 48ஆம் அதிகாரம் வரைக்கும் திட்டவட்டமாக இந்த ஆலயத்தை பற்றி சொல்லப்படுகிறது. ஆக இந்த 6வது காரியம் எதை குறிக்குதுன்னு சொன்னா இந்த ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்வதை தான் இந்த 6வது காரியம் குறிக்கிறது. புரியுதுங்களா? இது வேற எதையுமே குறிக்கல. இந்த 6வது காரியம் அந்த ஆலயத்தை, அதாவது இந்த மகா பரிசுத்தம் உள்ளதை பரிசுத்தம் பண்ணுகிறதற்கு என்கிறது அதைத்தான் குறிக்கிறது. ஆக 24வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த 6 காரியங்களும் நிறைவேறுவதற்காகவே இந்த 70 வார தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இது முற்றிலும் எப்பொழுது நிறைவடையும் என்று சொன்னால் 6வது காரியம் நிறைவேற போகக்கூடிய ஒரு நாள் 1000 வருட அரசாட்சியில். ஆக இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும், அதுக்கு முன்னாடி இந்த 70 வார தீர்க்க தரிசனம், அதாவது அதுக்கப்புறம் அந்த 70 வாரம் முழுமையான அந்த தீர்க்க தரிசனத்தை குறித்ததான திட்டவட்டம் முடிவடைகிறத நீங்க பார்க்க முடியும். ஆக இப்போ எப்போ இந்த 70 வாரம் முடியும் அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் நல்லாவே தெரியும். ஓகேங்களா? சோ இல்ல சாரி இந்த முடிவு நமக்கு தெரியும், எப்போ நமக்கு இது முடிய போகுது. ஆனா இப்ப கேள்வி என்னன்னா எப்போ இது தொடங்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். முடிகிறது நமக்கு எப்படி தெரியும்னா 25வது வசனத்துல நான் சொன்ன மாதிரி ஆலயம் கட்ட, அந்த பரிசுத்தம் உள்ளதே பரிசுத்தம் மாக்குற அந்த காரியம், மகா பரிசுத்தம் உள்ளதே பரிசுத்தம் பண்ணுகிறதற்கு அந்த சமயம் எப்போன்னு சொன்னா 1000 வருட அரசாட்சியில. அப்ப இதுல உங்களுக்கு தெரியும் எப்போ முடிய போகுதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப இது எப்ப தொடங்குச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இந்த 70 வாரத்தை குறித்துதான தீர்க்க தரிசனங்கள், அப்போ இது எல்லாமே எப்போ இது தொடங்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா 25வது வசனத்துல சொல்றாரு, இப்போது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால்
எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் அப்படின்னு நீங்க வாசிக்கிறீங்க. இந்த 70 வார தரிசனங்களை குறித்து சொல்லிட்டு இருக்கும் போதே இங்கே முடிவை குறித்து ஆல்ரெடி என்ன செஞ்சுட்டாரு, நமக்கு வெளிப்படுத்தியாச்சு. 6வது காரியம் முடிகிற சமயம் 1000 வருட அரசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு நாம பாக்குறோம். ஆனா இப்ப தொடக்கம் எங்க என்பதை இந்த வசனத்துல இருந்து நீங்க பார்க்க முடியும். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போது நீ அறிந்து, நல்லா அந்த வசனத்தை 25வது வசனம், இப்போது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல். இப்போ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்ப கேள்வி வரும், இது எப்போது? எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் அப்படிங்கறது அவர் தெளிவா சொல்றாரு அந்த வசனத்துல. அப்ப இது நீங்க எப்போன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரிய வந்துடும். அப்ப இப்போ இந்த எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டக்கூடிய காலம் எப்போது அப்படிங்கிற கேள்வி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, நீங்க உங்களுடைய நெகேமியா புத்தகத்தையும் எஸ்ரா புத்தகத்தையெல்லாம் நீங்க படிச்சு பார்க்கும்போது அங்க மிக தெளிவா அங்கே நெகேமியாவுக்கு அர்தசாஷ்டா மன்னன் கொடுக்கக்கூடிய கட்டளையை இந்த கட்டளை குறிக்கிறது. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, சிலர் என்ன சொல்றாங்கன்னா எஸ்ராவுக்கு கொடுத்த கட்டளைன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? எஸ்ராவுக்கு கொடுத்த கட்டளைன்னு சொல்லிட்டு சிலர் சொல்றாங்க. ஆனா அது எஸ்ராவுக்கு கொடுத்த கட்டளையா நாம எடுத்துக்க முடியாது. ஏன்னா எஸ்ரா கொடுத்த அந்த சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஆலயத்தை இது பண்றதுக்காக அவங்க போறாரு. ஆனா இங்க நீங்க நல்லா வசனத்தை படிக்கும் போது இது எதை குறிக்குதுன்னு சொன்னா, எருசலேமை கட்டி எழுப்புவதற்காக. நல்லா கவனிங்க, அது அங்க டெம்பிள், இங்க நேஷன் ரீபில்டிங் அதாவது ரீஎஸ்டாப்ளிஷிங் த நேஷன். இந்த எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்காக சொல்லியிருக்கு தெளிவா. அப்போ இது எதை குறிக்குதுன்னு சொன்னா, கிமு 445 அர்தசாஷ்டா மன்னனாலே நெகேமியாவுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை தான் தொடக்கமாக இங்கே சொல்லப்படுகிறது. ஆக இங்க தானியேல் சொல்லக்கூடிய காரியம் எருசலேமை எடுப்பித்து கட்டுவது. அதாவது நீங்க நல்லா கவனிக்கணும், இது இந்த நேஷனை கிடையாது, இது நேஷனை குறிக்குது, டெம்பிள கிடையாது, ஆலயத்தை கட்டுவதற்கான கட்டளை கொடுத்தது கிடையாது. ஓகேங்களா? சோ இங்க இது சொல்லப்படுறது என்னன்னு சொன்னா, கிமு 445 இந்த கட்டளையானது அர்தசாஷ்டா மன்னனுக்கு நெகேமியாவுக்கு அர்தசாஷ்டா மன்னன் மூலமாக கொடுக்கப்பட்ட கட்டளையை தான் இது குறிக்கிறது. இது வரலாற்றில் நடந்த சம்பவம், இது உங்களுக்கு தெரியும். ஆக இதையெல்லாம் நீங்க மனசுல வச்சு நீங்க யோசிக்கும் போது அதுதான் தொடக்கம். அதிலிருந்து 7 வாரங்களும் பிற்பாடு 62 வாரமும் செல்லும். ஆக இந்த 62 வாரங்களுக்கு பின்பு மெசாயா சங்கரிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நாம வாசிக்கிறோம். ஆக அதிலிருந்து எங்க அந்த வரலாற்று சம்பவம் கிமு 445 இருந்து நீங்க நல்லா படிச்சீங்கன்னா 7 வாரங்களும், அதை தொடர்ந்து பிற்பாடு 62 வாரமும் செல்லும். 62 வாரங்களுக்கு பின்பு மெஸ்ஸியா என்ன செய்வார்? சங்கரிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் தெளிவா சொல்றேன். அப்ப இந்த 70 வாரங்களை நீங்க 3ஆ பிரிக்கலாம். இந்த 70 வாரத்தையே 3ஆ பிரிக்கலாம். எப்படின்னா, ஒன்னு 7 வாரங்கள், மற்றொன்று 62 வாரம், மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா 1 வாரம். அப்படிதான் நீங்க வாசிக்க முடியும். அங்க படிக்கும் பொழுது 7 வாரம் அப்படின்னு வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 62 வாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் 1 வாரம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அது 70 வாரங்களை 3ஆ நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இப்படி பிரிக்க முடியும். அப்ப இப்ப நீங்க உங்க எல்லாருக்கும் தெரியும், 7 + 62 நமக்கு தெரியும், சேர்த்தா 69 வாரம். ஆக இந்த 69 வாரம் முடிந்த பின்பு மெஸ்ஸியா சங்கரிக்கப்படுவார் அப்படிங்கிறது அங்க சொல்லப்பட்டது. இப்ப நீங்க நல்லா அடுத்த ஒரு கேள்வி வரும், இந்த 70 வாரத்தை லிட்டரலா 70 வாரம் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்க தோணும். ஏன்னா சிலர் என்ன செய்வாங்க, 70 வாரம்னு டைரக்டா பைபிள்ல சொல்லியிருக்கே, நீங்க ஏன் வருஷம் அப்படின்னு சொல்றீங்க, ஏன் இத்தனை வருஷத்தை கணக்கு போடுறீங்கன்னு சொல்லிட்டு சிலர் உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. ஆக இந்த 7 வாரத்தை நீங்க லிட்டரலா எடுத்துக்க முடியுமா, அது அப்படியே எழுத்தின்படி எடுத்துக்க முடியுமா, அதுதான் கேள்வி. எழுத்தின்படி நாம அப்படியே அர்த்தம் எடுக்க முடியவே முடியாது. ஏன் முடியவே முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்பதான் என்னுடைய விளக்கம் சரியா புரியும். நீங்க ஒருவேளை 70 வாரத்தை அப்படின்னு ஜஸ்ட் நீங்க சொல்றீங்க, நம்ம ஒருவேளை when we say it is just 70 weeks அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, 70 வாரம் சொல்றீங்க. இந்த 70 வாரம் 490 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கணக்கு போட்டுடலாம். அப்ப நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க, இப்ப எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை அர்தசாஷ்டா மன்னன்
நெகேமியாவுக்கு கொடுக்கிற அந்த கிமு 445 இருந்து நீங்க 490 கூட கூட்டி பாருங்க, எத்தனை வருஷம் வரும்? கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துல மெசியா சங்கரிக்கப்படணும். நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா மெசியா என்ன செஞ்சிருக்கணும்? 445வது கிமு 445 இருந்து 69வது வாரத்தை அல்லது 70 வாரத்தை மொத்தமா நீங்க கணக்கு போட்டீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 490 வருஷம், சாரி நாட்கள். இதை நீங்க எப்படி கணக்கு போட்டீங்க? லிட்டரலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 1.5 வருஷத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கணும். ஆனா மெசியா 1.5 வருஷத்துல சாகல, அவர் என்ன செய்யல? மறிக்கல. இதை நீங்க அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துல முடிந்து போகும். அப்ப அதை எப்படி நீங்க சரியா எடுத்துக்க முடியும்? அப்ப நீங்க இதை லிட்டரலா, அதாவது அந்த எழுத்தின்படி நாம இதை அப்படியே என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. 7 வாரம் அல்லது 70 வாரம் அப்படின்னு சொல்லும் போது அதை அப்படியே நீங்க அதுலயே கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதில் வராது. ஓகேங்களா? அப்போ அதை நீங்க எப்படி எடுக்க முடியாதுன்னா வெறும் 490 நாட்களா எடுக்க முடியாது. அப்ப பின்னாடி எப்படிதான் நான் எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி அடுத்தது வரும். பின்ன நான் இதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாகமத்துல தீர்க்க தரிசன கண்ணோட்டத்துல வேதத்தை நீங்க வாசிக்கும் போது சில பகுதிகளை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 1 வருஷத்தை 1 நாளாகவும், அது மட்டும் இல்லாம 1 நாளை 1 வருஷமாகவும் கணக்கிடுறது சகஜமா நீங்க வாசிக்க முடியும். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு உதாரணம், எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 4ல இருந்து 6 வரை உள்ள வசனங்களை படிச்சு பாத்தீங்கன்னா அங்க தீர்க்க தரிசன கண்ணோட்டத்துல சொல்லப்படுகிறதை நீங்க பார்க்க முடியும். அப்போ 1 வருஷத்தை 1 நாளாகவும் 1 நாளை 1 வருஷமாகவும் கணக்கிடுவது சகஜம். ஆக இங்க நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா 1 நாளை 1 வருஷமாக கணக்கிட போறோம். அப்போ ஒருவேளை 1 நாளை 1 வருஷமா கணக்கிடுறோம்னு சொன்னா 70 வாரம் இஸ் ஈக்குவல் டு 490 டேஸ்ன்னு சொல்ல போறது இல்ல, 70 வாரம் இஸ் ஈக்குவல் டு 490 இயர்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். அப்ப அங்க வாரம்ங்கிறது எதா மாறும்? 70 வருஷமா மாத்தி பார்க்க முடியும். சோ இப்படி நீங்க போட்டு பாத்தீங்கன்னா இப்ப நல்லா நீங்க கன்வெர்ட் பண்ணி பாருங்க. 490 நாட்களை வருஷமா மாத்துங்க. அப்ப இது எப்போ ஆரம்பமாகுதுன்னு சொல்லும் போது கிமு 445 ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் முன்னாடியே சொன்னேன் வரலாற்றின்படி. அதாவது எருசலேமை எடுப்பித்து கட்டக்கூடிய நாள் கிமு 445 அர்தசாஷ்டா மன்னன் நெகேமியாவுக்கு கொடுத்த நாள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்ப அதுல இருந்து நீங்க ஆரம்பித்து 69 வாரம் முடியும் வரைக்கும் அல்லது அந்த முடியும் போது மெசியா சங்கரிக்கப்படுவார் அப்படிங்கறது வசனத்தை நாம இங்க பார்க்கலாம். அப்ப 69 வாரம் எத்தனை நாட்கள் அல்லது எத்தனை வருடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 69 வாரங்கள் அல்லது வருடங்களா நீங்க பிரித்து நீங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட 483 வருஷம் வரும். இந்த 69 வாரங்களை நான் முன்னாடியே சொன்னேன், அதை நீங்க எப்படி எடுங்க, வருடங்களா எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ வருடங்களா நீங்க எடுக்கும்போது அது கிட்டத்தட்ட 483 வருடங்கள் அல்லது நாட்களா நினைச்சீங்கன்னா 483 நாட்கள். அதை அப்படியே நான் வருஷங்களா எடுக்க சொன்னேன். நாம நாளா பார்க்கல, வருஷமா பார்த்துட்டோம். அப்ப 483 வருஷமா நீங்க கணக்கு போட்டீங்கன்னா இது அப்படியே நீங்க கால்குலேட் பண்ணி கிட்டத்தட்ட நீங்க இது எங்க சேரும், நீங்க இதை கணக்கு போட்டு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது கிமு 31, அதாவது ஏப்ரல் 6ன்னு நிறைய பேர் சொல்றாங்க. சோ இத கிமு 31 அது வரைக்கும் உள்ள அந்த காலத்தை நீங்க கணக்கிட்டா கிட்டத்தட்ட 1,73,880 நாட்கள் வர்றதை நீங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1,73,880 நாட்கள் வர்றதை நீங்க பார்க்கலாம். எப்படின்னா அந்த அர்தசஷ்டா மன்னன் கொடுத்த அந்த கட்டளை கிமு 445 இருந்து கிபி 31 வரைக்கும், கிபி 31 வரைக்கும் அது வரைக்கும் உள்ள அந்த காலத்தை நீங்க கணக்கிட்டு பாத்தீங்கன்னா 1,73,880 நாட்கள் வர்றதை நீங்க பார்க்கலாம். இப்ப இந்த 1,73,880 நாட்களை 360 கொண்டு நீங்க வகுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 483 வருஷம் வர்றதையும் நீங்க பார்க்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ 483 வருஷம் வர்றதை நீங்க பார்க்க முடியும். அதாவது நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறோம். 70 வாரத்தினுடைய முடிவு எப்பன்னு நான் முதலே சொல்லிட்டேன். முடிவு 1000 வருட அரசாட்சி டைம்ல அது நடக்கும். அப்ப தொடக்கம் என்னன்னு சொல்லி நாம பார்த்துட்டு இருக்கிறோம். தொடக்கத்துக்கு தானியலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஹிண்ட், ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னா எருசலேமை எடுப்பித்து கட்டுகிறதற்கு அந்த டைம், அந்த நாள் முதல், அது எந்த நாள் வரலாற்றின் அடிப்படையில சிந்திக்கும் போது அங்கே நெகேமியாவுக்கு அர்தசாஷ்டா மன்னன் கொடுத்த கட்டளையின் நாள். அப்போ கிமு 445 சொன்னேன். அப்ப அது தொடக்க நாள். அப்போ எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மெசியா சங்கரிக்கப்படக்கூடிய நாளை நீங்க கணக்கு போட்டீங்கன்னா அநேக வேத வல்லுநர்கள் கிபி 31 சொல்றாங்க, சிலர் 32 சொல்றாங்க, சிலர் 33 சொல்றாங்க. அப்ராக்சிமேட்டா 31 சொல்லி நாம எடுத்துக்கலாம்.
அப்ப அந்த நாள் வரைக்கும் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,73,880 நாட்கள் வரும். இதை 360 கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா, ஏன் 360? ஏன் 360? 1 வருஷத்துக்கு 1 வருடம். ஓகே, நமக்கு எத்தனை வருஷம்? ஒரு வருஷத்துல நமக்கு எத்தனை நாள்? 365. அப்ப ஏன் இவங்களுக்கு நாம 360? ஓகே ஓகே, உங்களுக்கு அப்ப புரியும் நான் நினைக்கிறேன். புரியுது. ஓகே, சோ 360 கொண்டு நாம என்ன செய்யறோம்னு சொன்னா, அவங்களுடைய கணக்கின்படி நாம வகுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 483 என்ன என்கிற அந்த எண் வர்றதை நீங்க பார்க்கணும். இப்ப அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சோ இந்த கிபி 31னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி வரும். ஓகேங்களா? சோ இத நாம என்ன நினைச்சிருவோம்னு சொன்னா, லிட்டரலா நாம அதை எடுத்துக்கணும். அது எப்படி, எந்த நாள் அதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆக இது கரெக்டா ஆக்குரேட்டா சொல்லணும்னு சொன்னா, இது லிட்டரலா அவர் மரித்த நாள் அப்படிங்கிறத விட இன்னொரு விதமா சொல்லணும்னு சொன்னா, வேத வல்லுநர்கள் அல்லது ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்தின்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிறதற்கு அந்த முந்தின ஞாயிற்றுக்கிழமை, ஓகேங்களா, அதை நாம என்ன சொல்லுவோம், குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்லுவோம். இல்லைன்னா நீங்க ஓசானா ஞாயிறு என்று நாம என்ன செய்வோம், இதை சொல்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த நாள்ல தான் அவர் என்ன செய்யறாருன்னா, கழுதையின் மேல ஏறி என்ன செய்யறாரு, எருசலேமுக்கு பவனி சென்ற அந்த நாளை இது குறிக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ ஏப்ரல் அந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. சிலர் என்னன்னா ஏப்ரல் 6ஆம் தேதின்னு சொல்றாங்க. ஆக கிபி 31 அதை நாம கரெக்டா பிக்ஸ் பண்ண முடியும். அப்ப இந்த கிபி 31ன்னு சொன்னா வேத ஆராய்ச்சியாளர்களுடைய கணக்கின்படி, அதாவது கிறிஸ்துவானவர் அந்த எருசலேமுக்கு பவனி வரக்கூடிய அந்த நாள், அதாவது முந்தின ஞாயிற்றுக்கிழமை, அவருடைய சிலுவை மரணத்திற்கு முந்தின அந்த ஞாயிற்றுக்கிழமையில, அதை குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்றோம். அந்த நாள்ல தான் நீங்க கழுதையின் மேல அவர் ஏறி வர்றதை நீங்க பார்க்க முடியும். சோ அந்த நாள்ல அவர் என்ன செய்யறாருன்னா எருசலேமுக்கு போறதை நீங்க பார்க்கலாம். ஆக எருசலேமுக்கு போகும்போது நீங்க அங்க நல்லா பாத்தீங்கன்னா, அவர் தேவாலயத்தை சுத்திகரிக்கிறாரு. யூதர்கள் அவரை கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, எந்த அதிகாரத்துல இதை நீங்க செய்றீங்கன்னு கேள்வி கேட்கிறாங்க. இந்த சம்பவங்கள் அங்க நடக்குது. இதை கேள்வி கேட்டது மட்டும் இல்லாம யூதர்கள் அவரை அலட்சியப்படுத்துறதை நீங்க பார்க்க முடியும். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த நீங்க தெளிவா அதுல கவனிக்கும். அந்த விஷயத்துல அதுல இருந்து இயேசு கிறிஸ்துவுக்கும் யூதர்களுக்கும் இடையேதான அந்த உறவு, அதோட ஈடுபாடு குறையறதை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா அதுதான் அவருடைய லாஸ்ட் ஸ்டே. அந்த மரணத்துக்கு முன்னாடி அந்த சமயத்துல கடைசி அவர் வந்த நோக்கம், மிஷன் எல்லாமே அதுல தெளிவா தெரியுது. இதை நீங்க மனசுல வச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த எருசலேம் நெருங்கும் போது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுவார். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த எருசலேம் நெருங்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. அது என்னன்னா, எருசலேமை பார்த்து அழுதுட்டே ஒரு விஷயம் சொல்லுவார். என்னன்னா, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும், கவனிச்சிருக்கீங்களா, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை தெரிந்து கொண்டால் நலமாயிருக்கும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா அங்க எம்பசைஸ் பண்றது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும், இந்த நாளில் ஆகிலும் அப்படிங்கிறத எம்பசைஸ் பண்றதை நீங்க பார்க்கலாம். அப்ப அது எந்த நாள், அதைத்தான் நாம என்ன சொல்றோம்னு சொன்னா 69வது வாரத்தினுடைய கடைசி நாள், அல்லது 483 வருடத்தினுடைய அந்த கடைசி நாளாக இருக்கிறது. யூதர்கள் கிறிஸ்துவை நிராகரித்தார்கள். அங்கே கிறிஸ்துவும் யூதர்களுக்கான அந்த ஈடுபாடை குறைத்துக் கொள்ளக்கூடிய அந்த சமயத்தை நாம பார்க்க முடியும். அந்த வாரத்திலே தானே சிலர் வெள்ளிக்கிழமையில கிறிஸ்து மரித்ததா சொல்றாங்க. சோ சிலுவையில கிறிஸ்துவானவர் மரித்ததாக அந்த வாரத்துல, இந்த சம்பவம் முடிந்த தொடர்ச்சியாகவே அந்த வாரத்துல அவர் மரணம் அடைகிறத நாம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஓகேங்களா? சோ இது எல்லாம் முடியும் போது 69 வாரம் முடியுது. இப்ப அடுத்தது எத்தனை வாரம் மிச்சம் இருக்கு? 1 வாரம் மிச்சம் இருக்கு. இப்ப இந்த 1 வாரம் மீதி இருக்கிறதுனால சிலர் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு சொன்னா, இது உடனே நடந்திருக்கணும். 69 வாரத்துக்கு நாம திட்டவட்டமா என்ன செய்யறோம், கணக்கெல்லாம் கரெக்டா நாம போட்டு 69 வாரம் வரைக்கும் நாம போட்டுட்டோம். இப்ப இந்த 70வது வாரம், அப்ப அந்த 1 வாரம் மட்டும் ஏன் இமிடியேட்டா நடக்கல அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். அதற்கு வேதத்தின் அடிப்படையில் என்ன பதில் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, தேவன் வேறொரு திட்டத்தை இதற்கு இடையிலே வைத்திருந்தார். ஓகேங்களா? சோ இந்த காலத்தை தான் நீங்க பாத்தீங்கன்னா 69க்கும் 70க்கும் நடுவில்
ஒரு இடைவெளி காலம் என்று நாம சொல்ல முடியும். இந்த காலம் ஒரு இடைவெளி காலமாக நீங்க கருத்தில் கொள்ளலாம். இப்போ இந்த காலத்தை பற்றி தானியேலுக்கு என்ன செய்யல, ஆண்டவர் வெளிப்படுத்தல. நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து அங்க இருந்த பரிசுத்தவான்களுக்கு அறிவிக்கப்படாம போன ஒரு விஷயம்னு சொன்னா இந்த இடைப்பட்ட காலத்தினுடைய சம்பவம். நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் நிறைய தொலைநோக்கு வெளிப்பாடுகளை கொடுத்திருந்தார். உதாரணத்திற்கு பிறப்பை பத்தி தெரியும், அவருடைய மரணத்தை பத்தி கூட அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன நடக்கும், ஃபியூச்சர்ல என்ன நடக்கும், இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தாலும் இந்த இடைவெளி காலத்தை குறித்ததான வெளிப்பாடு பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகளுக்கும் தானியேலுக்கும் கூட என்ன செய்யலன்னு சொன்னா வெளிப்படுத்தப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த புதிய ஏற்பாடு காலத்தை குறித்து அதே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல இந்த விஷயங்களை குறித்து புதிய ஏற்பாடுல அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கும் புதிய ஏற்பாடு தீர்க்கதரிசிகளுக்கும் அப்போஸ்தலருக்கும் தேவன் இந்த இடைவெளி காலத்தை குறித்து வெளிப்படுத்துகிறார். அப்ப இந்த இடைவெளி காலம் எதை குறிக்கிறது? திருச்சபையினுடைய காலம். ஆக இந்த இடைவெளி காலத்துலதான் திருச்சபையினுடைய காலம் வரலாற்றில் இடம்பெறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆக இதை இடைவெளி காலமாக நாம பார்க்கலாம். ஆக இங்க கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா மரிக்கிறார், அடக்கம் பண்ணப்படுகிறார், உயிர்த்தெழுகிறார். 40வது நாள் அவர் என்ன செய்யறாருன்னா பரமேறி செல்கிறார். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் என்ன செய்யறாங்கன்னா பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கிறார்கள். 50வது நாள் ஆவியானவர் வருகிறார். அந்த நாளிலே திருச்சபையானது தொடங்கப்படுகிறதாக நாம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்போ அங்கே கிறிஸ்துவனுடைய அந்த நடுவான வருகை, அந்த ரகசிய வருகை, அந்த சமயத்துல சபை என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளப்படும். இந்த 69ஆம் வாரத்திற்கும் 70ஆம் வாரத்திற்கும் இடையில் இருக்கும் இடைவெளி காலம் முடிவடைவதற்கு எது முடிவடையும், எப்பொழுது முடிவடையும் சொன்னா சபை கிறிஸ்துவினுடைய அந்த ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இந்த இடைவெளி காலம் நிறைவடையும். மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு வாரத்திற்கான திட்டம் அன்றிலிருந்து என்ன செய்யும், தொடங்கப்படும் என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். ஆக இந்த மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு வாரம் அது மீண்டும் என்ன செய்யும், ஆரம்பமாகும். அதைத்தான் நாம என்ன சொல்றோம், உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் சொல்றோம். இன்றைக்கும் அநேகர் தவறா புரிந்துட்டு இருக்கிறாங்க. சபையானது உபத்திரவ காலத்திற்குள்ளாக கடந்து செல்லும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வேதத்தின் அடிப்படையில சபை உபத்திரவ காலத்திற்குள் கடந்து செல்லாது. அப்படி யாருக்காவது போகணும் பிரதர் ஆசையா இருக்குன்னு சொன்னா யோசிச்சுக்கோங்க. ஆனா சபை வேதத்தின் அடிப்படையில என்ன செய்யாது, கடந்து செல்லாது என்பதை நீங்க ஆழமா புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சோ அதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கிறிஸ்து என்ன செய்வார்னா தன்னுடைய சபையோடு கூட, அதாவது மணவாட்டியோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த ரகசிய வருகையில தம்மோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டியோடு கூட மறுபடியும் இந்த பூமிக்கு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அர்மகதோன் யுத்தம் என்பது நடக்கிறது. அப்ப அங்கதான் புறஜாதிகளுடைய காலம் முடிவடைகிறது. நான் முதல் கிளாஸ்லயே நான் சொன்னேன், புறஜாதிகளுடைய காலம் அங்கே முடிவடைய 1000 வருட அரசாட்சி என்ன செய்யும், ஆரம்பம் ஆகும். இதுதான் இந்த 70 வார தீர்க்க தரிசனத்திற்குள் விளக்கமாக தானியேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதுதான் இந்த 70 வாரத்தினுடைய ஒரு விளக்கமான ஒரு வெளிப்பாடாக அங்கே தானியேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இடைவெளி காலத்தை குறித்து தானியேலுக்கு மறைக்கப்பட்டது. தானியேலுக்கு மட்டும் இல்லைங்க, பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கும் இதை குறித்ததான மிக தெளிவான விவரங்கள் கொடுக்கப்படல. சபையை குறித்ததான புரிதல் அவர்களுக்கு கிடையவே கிடையாது. புதிய ஏற்பாடு அப்போஸ்தலருக்கும் விசுவாசிகளுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் இதை பற்றியான வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது. ஆக இது ஒரு மிஸ்ட்ரி, மறைபொருளாக இருந்தது. அது தேவன் தன்னுடைய இருதயத்தில் அதை வைத்திருந்தார். ஓகேங்களா? தேவனுடைய பார்வையில் அந்த திட்டம் தன்னுடைய இருதயத்துல இருந்தது. அது மற்றவர்களுக்கு கொடுக்கப்படல, வெளிப்படுத்தல பழைய ஏற்பாடுல. ஆனா இப்போ புதிய ஏற்பாடுல அந்த இடைவெளி காலம், இப்ப நாம அந்த காலத்துலதான் இருந்துட்டு இருக்கோம். இப்போ இதுதான் இதனுடைய விளக்கம். ஆனா இதுல இருந்து உங்களுக்கு பல கேள்விகள் வரும். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, நீங்க சில விஷயங்கள் உங்களுக்கு லாஜிக்கலா சிலர் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஏன் இந்த நீண்ட இடைவெளி காலம் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலர் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஏன் இவ்வளவு நீண்ட காலம், எதற்கு இவ்வளவு கேப் கொடுக்கப்படணும் அப்படின்னு சிலர் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம சிலர் என்ன செய்வாங்கன்னா தவறாக கூட
பதில் கொடுக்கறத நீங்க பார்க்கலாம். சில யூடியூப்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சில பிரசங்கம் பண்றவங்கலாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆக இந்த 25 9ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள் இது மெஸ்ஸியாவினுடைய வருகையை குறிக்குது. 25வது வசனத்துல ஒரு வார்த்தையை நாம பார்க்கிறோம், பிரபுவாகிய மெஸ்ஸியா வரும் மட்டும். ஓகேங்களா? பிரபுவாகிய நீங்க பாத்தீங்கன்னா 25வது வசனம், 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். அங்க நீங்க பார்க்கும்போது பிரபுவாகிய மெஸ்ஸி வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும் அப்படிங்கிறத நாம இங்க பார்க்கணும். அப்ப இதெல்லாம் நீங்க கணக்குல வச்சு நீங்க பாத்தீங்கன்னா சிலர் இந்த வருகையை எதுன்னு சொல்றாங்கன்னா, பிரபுவாகிய மெஸ்ஸியாவுடைய வருகையை சிலர் எப்படி கோட் பண்றாங்கன்னா, இது அவருடைய பிறப்பை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அவருடைய ஞானஸ்தானத்தை இது குறிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ரெண்டுமே தப்பு, ரெண்டுமே தப்பு. உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு, இந்த மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல அங்க இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக வருகிறவர்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவங்க கேட்ட கேள்வி யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு சொல்லிட்டு கேட்ட கேள்வி, அவங்க கேட்டது என்னமோ லாஜிக் தான். ஓகேங்களா? அவங்க ராஜாவாக வருவாங்க, அவங்களுடைய அனுபவம் எல்லாமே ஓகே. இது கேட்டும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா, சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ராஜாவாக பவனி சென்றதுதான் அவங்களுக்கு என்னது முக்கியமான ஒரு இது. ஆனா இப்ப நீங்க நல்லா பாருங்க, இதுக்கு இடையில கேப் இருக்கா இல்லையா? உடனே நடந்ததா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இது உடனே நடந்ததா? இல்ல, கொஞ்சம் கேப் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். சோ ஏன் கேப் இருக்கு அப்படிங்கிறத நாம யோசிக்கும் போது நீங்க இந்த விஷயத்த மனதுல நிறுத்திக்கொள்ளும். வேதத்துல நிறைய இடங்கள்ல நிறைய உதாரணங்கள் நமக்கு இந்த மாதிரி இடைவெளி இருக்கிறதோட நீங்க பார்க்க முடியும். ஒரு சில உதாரணத்தை சொல்லும் போது ஏன் கேப் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்னு சொன்னா அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். சோ ஏன் கேப் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா இந்த பதிலை நீங்க என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்திற்கு நீங்க பாத்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரை உள்ள வசனங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்யறாருன்னா, இந்த நாசரேத் ஊருக்கு போறார். தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு என்ன செய்யறாருன்னா போறார். அப்ப நாசரேத்துக்கு அங்க போகும்போது அங்கே ஒரு விஷயம் நடக்கிறத நீங்க பார்க்கலாம். அவர் கையில என்ன, ஏசாயா தீர்க்கதரிசன அந்த சுருள் கொடுக்கப்படுது. அவர் அதை வாசிக்கிறார். நீங்க அவர் வாசிக்கிறத நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1, 2 வசனம் வரைக்கும் அவர் என்ன செய்யறா படிக்கிறார். அதை படிக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நீங்க நோட் பண்ணலாம். 2வது வசனத்துல வரக்கூடிய தேவன் நீதியை சரி கட்டுவார், தேவன் நீதியை சரி கட்டவும் அல்லது சரி கட்டுதல் அப்படிங்கிற பகுதியை மட்டும் அவர் வாசிக்கல. அதற்கு முன்னாடியே அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா வாசிச்சு முடிச்சுட்டு உட்கார்றத நீங்க பார்க்கலாம். இப்ப இதை உங்க மனசுல நீங்க நல்லா ஞாபகம் வச்சு பாத்தீங்கன்னா, இதை ஏன் வாசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையோட நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா, இது கண்டிப்பா எப்ப நடக்கும், இது எப்ப நடக்கும், டைம் இருக்கு, இன்னும் டைம் இருக்கு அதுக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா மொத்தமா சேர்ந்து சொல்லப்பட்டிருந்தாலும், மொத்தமா சேர்த்து ஒரே மூச்சுல தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும், நாம சில நேரத்துல கேட்போம், ஏன் 69 வாரத்துக்கு அப்புறம் அந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் இத்தனை கேப், மீதி எல்லாம் சீக்கிரம் நடந்துச்சே அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு இருந்தாலும், நீங்க மனசுல நிறுத்தி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, வேதத்துல இது சாதாரண ஒரு விஷயம், சகஜமான ஒரு விஷயம். ஒரு விஷயத்த ஆண்டவர் ஒரே மூச்சோடு சொல்லி இருந்தாலும் அது நிறைவேறுவதற்கு காலங்கள் எடுக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதுல ஒரு உதாரணம் இந்த உதாரணம். இன்னும் நிறைய உதாரணம் இருக்கு, நிறைய உதாரணம் இருக்கு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, மரியாளுக்கு ஆண்டவர் வெளிப்படுகிறார். லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 30 இருந்து 33 வரை உள்ள வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 30 இருந்து 33 வரை உள்ள வசனம் வாசிக்கவா? வாசிங்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். இப்ப இந்த வசனத்திலையும் இடைவெளி நிறைய இருக்க போறதை நீங்க பார்க்க முடியும்.
உதாரணத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலேயே அவரை குறித்த சில விஷயங்கள் மரியாளுக்கு வெளிப்படுத்தப்படும். இல்ல நம்பர் 1 நீங்க பாத்தீங்கன்னா அவர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குமாரனை பெறுவாய் பெற்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அதுவும் நடந்துச்சு. அதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் பெரியவரா இருப்பார், அதுவும் உண்மைதான். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், ஆமா அப்படியே நடந்தது. ஆனா அடுத்தது வரும் பாருங்க, கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். கொடுத்தாரா? உடனே கொடுத்துட்டாரா? இன்னும் இல்ல. நான் முன்னாடியே சொன்னேன், 1000 வருட அரசாட்சியில அவருக்கு அது கொடுக்கப்படும். அடுத்தது 33வது வசனம், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். நடக்க போகிறது. அதே சமயத்துல ஒரு விஷயத்த சொல்றேன், இன்றைக்கு அவர் அரசாளவே இல்லையான்னு கேட்டா அப்படி இல்ல அர்த்தம். ஓகேங்களா? இன்றைக்கும் அரசாண்டு கொண்டிருக்கிறார், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. இந்த தீர்க்கதரிசன வசனத்துல இருந்து நீங்க யோசிக்கும் போது சில விஷயங்களை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். பிறக்கும் போதே சொல்லிட்டாரு. இந்த யூதர்களும் இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் பூமியில இருக்கும்போது எப்படி இருந்தாருன்னு சொன்னா இதன் அடிப்படையில இருக்கல். அவர் வந்த விதத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளாம போனதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க அவர் ராஜாவா வருவாங்க. ராஜாதி ராஜாவை வந்து அவங்களுடைய உபத்திரவத்தை மாற்றி அங்க இருக்கிற ரோம ராஜ்யத்தை விட்டுட்டு அவங்க அங்க இடத்துல அவர் அரசாளுவார் அப்படிங்கிற எண்ணத்தோட அவங்க இருந்தாங்க. அப்ப இந்த வசனத்துல இருந்து உங்களுக்கு தெரியும், இங்க இடைவெளி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்போ இதையும் தாண்டி இடைவெளி ஏன் இருக்கு அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா கர்த்தரை தான் கேட்கணும், ஏன் இடைவெளி வச்சாருன்னு. சோ வேதத்துல எத்தனையோ உதாரணங்கள் நமக்கு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். சோ அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் நான் சொல்ல விரும்புறேன். அங்கே பிரபுவின் ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 26, 27ல சிலர் வந்து தவறா போதிக்கிறாங்க. இது வந்து யாரை குறிக்குதுன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவ குறிக்குது அப்படிங்கிறது கூட சிலர் வந்து இந்த வசனத்துல இருந்து தப்பான அர்த்தம் எடுத்துக்கிறாங்க. ஆனா நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா 2 விஷயம் அந்த வசனத்துல இருந்து நீங்க பார்க்கலாம். அதுல வந்து அவர் அல்லது அவன் அப்படிங்கிற வார்த்தை வர்றதை நீங்க பார்க்கலாம். பாக்குறீங்களா? 26, 27ல 26வது வசனம், 26வது வசனத்தை படிங்க. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரிந்தும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதையில் சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோட பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்க நிர்மூலம் பாலாக்குகிறவர்கள் தீர்மட்டும் சொரியும் என்றார். போதும். நீங்க அங்க நல்லா பாத்தீங்கன்னா 27வது வசனத்துல அவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. 27வது வசனம். சிலர் அதை வந்து தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அந்த தொடர்ச்சி சம்பவங்களை எல்லாம் நினைச்சு என்ன செய்யறாங்கன்னா, இது அந்தி கிறிஸ்துவை குறிக்காது, இது வந்து கிறிஸ்துவை குறிக்கிறது அப்படின்னா சிலர் தவறாக போதிக்கிறாங்க. அவங்க அதற்கு பலவிதமான உதாரணங்கள் வியாக்கியானங்கள் செய்யறதை நீங்க பார்க்க முடியும். ஆக அங்க அவன் அப்படின்னு சொல்ற வார்த்தை என்னன்னா பிரதிபலிப்பு பெயர் சொல்லுன்னு சொல்லுவோம், ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரொனவுன் அப்படிங்கிறது என்ன செய்வோம்னா, இப்போ உதாரணத்திற்கு ஒரு பேரை மறுபடி சொல்றதுக்கு பதிலா அந்த பேரை தூக்கிட்டு நாம என்ன பண்ணலாம், ஆங்கிலத்துல ஹீ ஷீ அப்படின்னு சொல்லிட்டு நாம பயன்படுத்துவோம். இப்போ எல்லா இடத்துலயுமே ஹீன்னு வர இடத்துல என் பேரை போடுறதுக்கு பதிலா அவன், அவள் அல்லது அவர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியும். அப்போ அதனாலதான் இப்படி வந்திருக்கு. அப்ப இதை நல்லா நீங்க பாத்தீங்கன்னா 26வது வசனத்துல முன்னாடி சொல்லியிருக்கிறத நீங்க பார்க்கும்போது 2 விஷயங்கள் 26வது வசனத்துல மென்ஷன் பண்ணிருக்கு. 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மெசியா சங்கரிக்கப்படுவார், முதல் விஷயம். 2வது பாட்டுல என்ன சொல்லியிருக்கிறா, ஆனாலும் தமக்காக அல்ல, அது ஃபர்ஸ்ட் பாட்டுல வரும். நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரகாரம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. 2 விஷயம் பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் பாட்டுல மெசியா சங்கரிக்கப்படுவார், 2வது பாட்டுல பிரபுவின் ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்க பார்க்கலாம். அப்போ 1 வந்து மெசியா சங்கரிக்கப்படுவார், 2வது வர கூட்டம் யாரு, பிரபுவின் ஜனங்கள் சொல்றது சங்கரிக்கிறதுக்குனே வராங்க, அதாவது அழிக்கிறதுக்குனே வராங்க. இவங்க எதை, எருசலேம அழிக்கிறதுக்கே வராங்கன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். இப்ப ஒருவேளை இது கிறிஸ்துன்னு சொல்லிட்டு யாராவது உங்ககிட்ட சொல்லி வியாக்கியானம் பண்ணுனா இதை நாம ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏன் ஏற்றுக்கொள்ள கூடாது? ஏன்னா கிறிஸ்துவானவர் என்ன செய்யல, அவர் அழிக்கிறதுக்கு வரல,
கிறிஸ்து அழிக்க வந்தாருன்னு சொன்னா இது யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு? இந்த 70 வார தீர்க்க தரிசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலுடைய ஜனங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கிறிஸ்து தான் இதுன்னு சொன்னா அப்ப நாம அந்த அர்த்தத்தை எப்படி எடுத்துக்கணும்னா, கிறிஸ்துவை எருசலேம் அழிக்கிறதாகவும் கிறிஸ்துவை எருசலேமுடைய ஜனங்களை அழிக்கிறதாகவும் அர்த்தம் வரும். அப்படி நீங்க எடுத்துக்க முடியுமான்னு கேட்டா எடுத்துக்க முடியாது. ஏன் எடுத்துக்க முடியாதுன்னா, எருசலேம் நகரத்தை வரலாற்றின் அடிப்படையில கிபி 70ஆம் நூற்றாண்டுல அழித்தது யாரு? ரோமர்களுடைய தலைமையில டைட்டஸ் எனப்படக்கூடிய அந்த அரசனுடைய தலைமையில தான் இது நடக்குது. அப்போ இத கிறிஸ்துன்னு சொன்னாலும் விளக்க தவறா போயிடும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் சிலர் நினைக்கிறாங்க, ஏன்னா இதுல வந்து ரொம்ப மரியாதையா இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால நாம நினைக்கிறோம் சில இடத்துல அவர் அப்படிங்கிறவர். அப்ப இதன் அடிப்படையில் நாம அர்த்தம் எடுக்க முடியாது. அப்ப இது முன்னாடி என்ன சொல்லியிருக்குன்னா, 2வது பகுதி குறிக்கிறது வந்து சங்கரிக்கப்படுகிறவரை இல்ல, சங்கரிப்பை செய்கிறவர்களை தான் குறிக்குது. ஓகேங்களா? நம்ம மெஸ்ஸியா என்ன செய்ய போறோம்னா சங்கரிக்கப்படுவார். அவர் நமக்காக பலியாக போறார். ஆனா அவரை இந்த அவர் சொல்லி குறிக்கல. 2வது கூட்டம் எதை குறிக்குதுன்னு சொன்னா, சங்கரிப்பை உண்டு பண்றவங்க, அதாவது ஆபத்தை உண்டு பண்றவங்க, அழிவை உண்டு பண்ணுகிறவர்களை குறிக்குது. அப்ப இது 2வது உள்ளவங்களை தான் குறிக்கிறதாக நீங்க பார்க்கலாம். அப்போ இன்னொரு விஷயம், ஒருவேளை நீங்க கிறிஸ்துவேன்னு சொல்லிட்டு யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா நீங்க அவங்களை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னா, எங்கேயுமே வேதாகமத்துல கிறிஸ்துவானவர் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணிவிட்டு கடைசியில் ஏமாற்றினதாக பார்க்க முடியுமா? இங்க நாம என்ன வாசிக்கிறோம்? ஒரு உடன்படிக்கை 1 வாரம் செய்யப்படும். 1 வாரம்னா அந்த 7 வீக், அந்த 1 வீக், அந்த 1 வாரத்துல அப்படின்னா நீங்க 7 வருஷம் எடுத்துக்கலாம். அந்த 7 வருஷம் முடிவுல என்ன நடக்கும் நான் சொன்னேன்? அந்த கிறிஸ்து தன்னுடைய உடன்படிக்கையை பிரேக் பண்ணுவான். அவன் என்ன செய்வான்? தன்னுடைய சுயரூபத்தை காட்டுவான். ஒருவேளை இதை கிறிஸ்துன்னு விளக்கம் கொடுக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா, எந்த இடத்துலயுமே வேதாகமத்துல தேவன் தான் சொன்னதை திரும்பி பெற்றுக் கொண்டது கிடையாது. வாக்கு சொன்னதை அவர் வாக்கு மாற்றிக்கொள்ளாத தேவன் என்பதை நீங்க வேதத்துல பார்க்கலாம். அவர் மாறாதவர். அப்போ ஒருத்தவங்களோட உடன்படிக்கை பண்ணிட்டு அதை இடையில வந்து பிரேக் பண்றவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. அப்படியே நீங்க விளக்கம் கொடுக்கலாம். இன்னொன்னு, ஒருவேளை இன்னும் நீங்க சிலர் ரொம்ப ஆவிக்குரிய அர்த்தம் கொடுக்குறவங்க எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? பிரதர் 7 எதை குறிக்குதுன்னு சொன்னா பரிபூர்ணத்தை குறிக்குது பிரதர். இப்படியும் வியாக்கியானம் பண்ணுவாங்க. எப்படி? 7 பரிபூர்ணத்தை குறிக்கிறது பிரதர். ஆக 7 என்பது வந்து அது பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதையும் நாம என்ன செய்ய முடியாதுன்னா ஏத்துக்க முடியாது. காரணம் என்னன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், 69 வாரத்துக்கு மட்டும் நியாயமா 69 வரைக்கும் கணக்கு போட்டு நியாயமா நம்ம என்ன செய்யறோம்? கணக்கிடுறோம். 1 by 1 லிட்ரலா அது சொன்ன மாதிரியே கணக்கிடுறோம். கடைசி வாரத்திற்கு மட்டும் நம்முடைய சூழலுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யக்கூடாது? அது பரிபூர்ணத்தை குறிக்குது, அது வந்து ஆவிக்குரிய அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு மாத்த முடியாது. 70 வாரத்தை நாம எப்படிதான் எடுத்துக்கணும்? லிட்ரலா சொல்லப்பட்டிருக்க மாதிரி எடுத்துக்கணும். அப்ப லிட்ரலா 70 வாரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, வெறும் 70 வாரத்துல சொல்லப்பட்டிருக்க நாட்கள் கணக்கு போட்டோம்னா 1.5 வருஷத்துல மெஸ்ஸியா மரிக்கணும். ஆனா அது நடக்கல வரலாற்றின் அடிப்படையில். அப்போ வேதாகமத்தை நாம யோசிச்சு பார்க்கும்போது ஒரு நாளை 1 வருஷமாக கணக்கிடுறதே நீங்க பார்க்க முடியும். அப்ப அதன் அடிப்படையில அப்ப ஒரு நாளை 1 வருஷமாக கணக்கிட்டு நீங்க கணக்கு போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா கணக்கும் சரியா வரும். அப்ப கடைசி வாரத்தை மட்டும் நீங்க என்ன செய்யக்கூடாது? நம்ம இஷ்டத்துக்கு நாம கணக்கு போடக்கூடாது. ஒரு விஷயத்த ஒழுங்கா நம்ம பண்ணோம்னா 70 வாரத்துக்கும் அதே அடிப்படையில தான் நாம போடணும். ஆக நீங்க மனசுல நீங்க ஆவிக்குரிய அர்த்தத்திலேயோ இல்ல வந்து இந்த வசனத்தை வந்து இது வந்து மெஸ்ஸியா கிடையாது, இது மெஸ்ஸியாவை குறிக்குது, ஏன்னா பிரபுன்னு சொல்ற வார்த்தைகளை படிக்கும்போது அவங்க நினைச்சுக்கிறாங்க அப்ப அவருதான், அவருடைய வருகை தான் அப்படின்னு தவறா புரிந்து கொள்றவங்க இருக்கிறாங்க. ஆக மொத்தத்துல இங்க கன்க்ளூஷன் என்னன்னு சொன்னா, இது ஒரு பிரதி பெயர் அல்லது ஒரு ப்ரொனவுன் யூஸ் பண்ணிருக்கு. அது வந்து முதல்ல உள்ளவரை குறிக்கல, 2வது நடக்கிறவங்கள அது குறிச்சிருக்கு. புரியுதுங்களா? 2வது பாட்டுல நம்ம என்ன பார்த்தோம்? அழிக்கிறதுக்காக வருகிறவர்களை தான் அந்த வார்த்தை கண்டினியூவேஷனா சொல்லப்பட்டிருக்கிறது என்பது இதனுடைய பொருளாக நீங்க எடுக்கணும். 2வது நாம ஒரு கேள்வி கேட்டோம், ஏன் நீண்ட காலம் வேதாகமத்துல பல தீர்க்க தரிசன வார்த்தைகள் நீண்ட காலம் விட்டு நடக்கிறதையெல்லாம் நாம பார்க்க முடியும். ஆண்டவர் சில நீண்ட காலங்களை தன்னுடைய திட்டத்தில் அனுமதிக்கிறார். ஆக இந்த இடைவெளி காலம் என்பது ஒரு சரியான ஒரு கோட்பாடாக இருக்கும். இந்த இடைவெளி காலம் ஆக 69க்கும் 70க்கும் நடுவில் ஒரு இடைவெளி காலம் இருக்கிறது. அது சபையின் காலமாக இருக்கிறது. அந்த காலத்தை தான் நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். கிறிஸ்து எப்போ வருவார் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. அதற்கு எந்த அடையாளமும் நமக்கு சொல்லப்படலை. எப்போ வரப்போறாருன்னு நமக்கு தெரியாது. ரகசிய வருகை.
அவர் எப்போ சபையை எடுத்துக்கொள்வார் நமக்கு தெரியாது. ஆனா அது வரைக்கும் நம்மை ஆயத்தம் செய்து இருக்க வேண்டும். இந்த சத்தியம் தானியலுக்கு வெளிப்படுத்தவில்லை, பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகளுக்கும் இது வெளிப்படுத்தவில்லை. புதிய ஏற்பாடு விசுவாசிகளுக்கும், புதிய ஏற்பாடில் இருக்கிற அப்போஸ்தலருக்கும், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு மாத்திரமே இந்த இடைவெளி காலத்தினுடைய திட்டவட்டம், தேவனுடைய இருதயத்தில் இருந்த அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது. அப்ப இன்னொரு கேள்வி வரும், ஆண்டவர் தோணும் போதெல்லாம் பிளானை மாத்திட்டு இருக்காரா அப்படின்னு தோணும். இல்ல, ஆண்டவருடைய கணக்கின்படி பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு ஏ பிளான், பி பிளான், சி பிளான், டி பிளான் சொல்லிட்டு எந்த பிளானும் கிடையாது. ஆண்டவருக்கு எல்லாமே ஒரே பிளான் தான். அது நடக்கும்போது மனிதனுக்கு எப்படி தெரியும்னு சொன்னா, அது ஏவா தெரியும், ரெண்டாவது நடக்கிறது பியா தெரியும், மூணாவது நடக்கிறது சியா தெரியும். சோ ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவருடைய அந்த வரலாற்றுல அவருடைய அந்த திட்டத்துல எந்த ஒரு அதாவது தவறுதலா அவர் முடிவெடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சோ இந்த நீண்ட காலம், இடைவெளி காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமா நாம நம்மளை என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்திக்கணும். அவர் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். இந்த 70 வாரம் நமக்குரியது இல்ல, இந்த 70 வாரங்கள் யூதர்களுக்கு உரியது என்பதை சொல்லி நான் என்ன செய்றேன், இங்க இன்னைக்கு நான் கிளாஸை முடிக்க விரும்புறேன். ஓகேங்களா? சோ தொடர்ந்து சில காரியங்களை நாம வரும் வாரத்துல நாம கற்றுக்கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, இப்பொழுது நம்ம ஜெபம் பண்ண யார் எதுவும் கேட்குறீங்களா? அந்த ரகசிய வருகை, பரிசுத்தவான்கள் அந்த பரலோகத்துல 7 வருஷம் இருப்பாங்க, அப்போ ஒவ்வொருத்தருக்கு அந்த அது ஒரு டைம் சொல்ல முடியுமா யாராவது அந்த ஆர்டர் வைஸ்? சிஸ்டர் சார் வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஆயிட்டாங்க. அடுத்த கிளாஸ்ல இல்ல வேற யாராவது எழுதிருப்பாங்கல்ல ஓகே ஸ்டூடண்ட்ஸ் ஓகே, யாராவது? யாராச்சும் நீங்க எழுதிருந்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்ல வந்து அந்த குரூப்ல போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஓகேவா ஓகே சிஸ்டர்? ஒரு முறை கூட நீங்க சொல்றீங்களா? எனக்கு தெரியல, அதான் நான் யாரும் சொல்லுவாங்களான்னு கேக்குறேன். ஓகே, क्वेश्चन சொல்லுங்கம்மா. இல்லையா அந்த அந்த சொன்னாங்களா ரகசிய உதவிகளை ஃபர்ஸ்ட் பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்வாங்க இயேசுப்பா. அப்ப அவங்க வந்து 7 வருஷம் வந்து பரலோகத்துல இருப்பாங்க, அப்ப பூமியில உபத்திரவ காலம் நடக்கும். அதுக்கு 1 by 1 சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அப்புறம் அந்த 1000 லாஸ்ட் 1000 வருஷம் எல்லாம் சொல்ல முடியும். அந்த 1 by 1 லைன் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன நடக்கும் அப்படின்ட்டு. சிஸ்டர் உங்களுக்கு அந்த சார்ட் வந்து நான் அனுப்புறேன், சரிங்களா? ஓகேவா? ஓகே சார், அந்த சார்ட்டை வந்து உங்களுக்கு நான் அனுப்புறேன். ஓகே ஓகே ஓகே. சாருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால தான் லெஃப்ட் ஆயிட்டாங்க, சரிங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு 2 or 3 days வந்து அவங்களுக்கு ஃபீவர். இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு மணி நேரம் மாத்திரம் வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கம்மிங் Thursday வந்து என்ன செய்வாங்க, மறுபடியும் வாங்க ஜாயின் பண்ணுவாங்க. அதே போல் வந்து ஃப்ரைடே வந்து ஒரு புதிய சப்ஜெக்ட் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த சப்ஜெக்ட் வந்து என்ன செய்யும் நடைபெறும், சரிங்களா? கல்வி அறிவு இல்லாதவர்கள் மத்தியில் ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட், அது கம்மிங் ஃப்ரைடே வந்து தொடக்கும், சரிங்களா? இப்பொழுது நம்ம ஜெபம் பண்ணலாம். நேசிக்கிற பிதாவே, இந்த வேலைக்காக நடிச்செலுத்துகின்றோம். தந்த அற்புதமான சத்தியத்திற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆயத்தப்பட்டு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் நாங்கள் உத்தமமாய் நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு பலன் தர வேண்டுமா நாங்கள் சுபிக்கின்றோம். கலந்து கொண்ட ஒவ்வொரு மாணவர்களையும் கர்த்தர் ஆஸ்வதி கொண்டுமா நாங்கள் சுபிக்கிறோம். கர்த்தாவே, ஜெபங்களை கேட்டதுக்காக நடிச்செலுத்துகின்றோம். இயேசுவின் மூலம் சுபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you all. Thank you. Thank you sir. Thank you. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Good night, sir.